சண்டே லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா எக் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு ஃபஸ்ட்டு எக்கை வந்து வேக போட்டுட்டு அதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ் ஒரு 1½ டம்ளர் எடுத்து அதை வந்து ஊற வச்சுட்டேன். சரி, அதை ஊறுற கேப்பில் வந்து ஒரு மஸ்க் மெலான் இருந்தது, அதை அப்படியே ஜூஸ் போட்டு குடிச்சிடலாம் அடிக்கிற வெயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் போட்டு 3 பேரும் குடிச்சிட்டு, இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு அதில் வந்து ஸ்லைஸாக ஆனியன் கட் பண்ணி அதை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு அதை நல்லா இந்த மாதிரி கலர் வர அளவுக்கு அதை வதக்கி எடுத்துடணும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச முட்டையை வந்து நான் ஒரு 4-5 ஸ்லிட் போட்டுக்கிறேன். மசாலாவில் போட்டு அதை ரோஸ்ட் பண்ண போகிறோம், அதனால நான் இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணிக்கிறேன். அதுக்கு கொஞ்சமாக ஆயில் விட்டு மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் இது 3 மட்டும் ஆட் பண்ணி ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 1 மினிட் மட்டும் அதை சாட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸ் போட்டு வச்சுருக்க எக்கையும் அது கூட ஆட் பண்ணி நல்லா அது வந்து மசாலாஸ்லாம் உள்ளே இறங்குற அளவுக்கு அதை நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டிங்கன்னா மசாலா எக் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை எங்கிட்ட, அதனால் ஒரு தக்காளியும் கூட ஆட் பண்ணி கொஞ்சமாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் விட்டு கரம் மசாலா ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆனியன் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டையும் அது கூட ஆட் பண்ணி தக்காளி வந்து நல்லா எண்ணெயோடு கலக்கிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி இதையும் சேர்ந்து நல்லா வதங்கணும். அது வதங்கிட்டு இருக்கிற கேப்பில் பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கர்டு, அப்புறம் லைட்டாக உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா இது 3 ஆட் பண்ணி அதை வந்து நல்லா வந்து எதுவும் கட்டி இல்லாமல் அதை நல்லா கலக்கி வச்சுக்கிறேன். இப்போது இந்த தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் இந்த தயிரையும் அது கூட ஆட் பண்ணி அதுவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறணும். இப்போ வந்து நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை தண்ணியை வடிச்சிட்டு அது கூட சேர்த்துட்டு அது வந்து நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் வந்து 1 டம்ளர் ரைஸ்க்கு 1½ டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். அந்த தண்ணியும் உள்ளே மிக்ஸ் பண்ணி இந்த ஸ்டேஜில் உப்பு, காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா எக்கை வந்து அது கூட ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஆனியனும் வந்து நம்ம கோல்டன் ப்ரௌனாக வதக்கி வச்சுருக்கோம்ல, அதையும் இது மேலே லைட்டாக தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவி விட்டு குக்கரில் விசில் போட்டு நல்லா லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான எக் பிரியாணி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் இதை நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.